சைல்டு அபியூஸ் நமக்கு நடந்திருக்கு. அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் ஷேர் பண்ணதே இல்லை. ஐ வாஸ் வெரி ஸ்கேட். எங்கள் அக்கா கிட்டேயும் ஷேர் பண்ணல. ஒரு லிமிட்டுக்கு மேலே அது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது வேறு வழி. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்குள்ளேயே இருந்தனால ஐ வாஸ் மாற்றி வைக்க முடியல. ஏன்னா திருப்பி அதே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி தானே ஆகணும் கேட்டிங்க அபியூஸ்டுங்கன்னு. ஸோ அதனால எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் ஷீ இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல், எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங். அவளுக்கு தாங்க முடியல. நான் அவட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவள் கொடன்னு அழுகிறேன். இங்கே பாருமா, நானே நீ தான் ஸ்ட்ராங் ஆக்கவே என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீ தனியாக உட்காந்து. இப்போ வரைக்குமே அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லும்போது, அந்த பர்சன் பற்றி சொல்லும்போது ஷீ வில் ஸ்டார்ட் கிரைங். நான் அட போடி அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டு அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, ஐ க்ரைட், அவ்வளோதான். நல்ல ஒரு 40 நிமிஷம் உட்காந்து வி டோன்ட் நோ என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதுல்ல. அப்போ ஓன்னு அழுதுட்டு வீட்லேயும் சொல்ல மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ என்னோட ஜூனியர் பொண்ணு தான் எனக்கு ஃப்ரெண்டு. அதாவது நான் 7th ஸ்டாண்டர்ட்னா அவள் 6th ஸ்டாண்டர்ட். இப்போ தான் நான் எங்கள் ஸ்கூல்லேயே அது அப்யூஸ் ஆச்சு. அப்போ 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் வந்துட்டு இருந்தேன். எப்படி கிட்ஸாக இருந்திருக்கோன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2-3 அந்த மாதிரி ஆட்களை பார்க்க நம்ம வயசு ஆக இப்போ ரீசெண்டாக எப்படி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, 24 வயசில் என்ன அபியூஸ்னால், இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எவனா வந்து எதாவது இருப்பான், அந்த மாதிரி தான் போகுது. இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். பிரதர் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருந்துடுறாங்க. ஏன்னா நமக்கு பேச தெரியாத பிள்ளைங்கக்கிட்ட தான் என்ன வேணாலும் பண்ணலான்னு மாதிரி இருக்கும் வென் வி வர் கிட்ஸ். இப்போல்லாம் வந்துட்டு டீசெண்டாக நான் ஒன்றும் கத்தி கூப்பாடு போடுற பர்சனும் இல்லை. மேபி அதுவும் நல்லது தான். நான் வி மஸ்ட் அந்த வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஆனால் ஐ வில் பி லைக், வந்தாங்கன்னா பிரதர் சாரி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா டீசெண்டாக போயிடுறாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ தட்ஸ் இட். ஸோ டீனேஜில் வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, 1 இல்லை 2 இல்லை, நம்ம பேசாமல் டாக்டரே இல்லாமா, நம்ம பேசாமல் ஆக்ட்ரஸாக இல்லாமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும், கேள்விப்பட்டோம். ஸோ நீங்களுமே சொல்லியிருக்கீங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த டைமில் அதான் உங்களோட மைண்ட் செட்டில் இருந்தா, டாக்டர் இல்லை நம்ம வந்து ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு? அப்படி இல்லை. எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், நம்ம பேசுகிறத ஒரு கூட்டம் கேட்கணும், நம்மக்கிட்ட நிறைய குட் ஸ்டாஃப்ஸ் இருக்குது, நம்ம நல்ல விஷயங்களாக சொல்லணும். அது மட்டும்தான் எனக்கு இப்போது. அப்போ என்ன, அப்போ இருந்த அறிவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஹீரோயினாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், நம்ம பேசுகிறது 4 பேர் கேட்பாங்கங்கிறது அப்போ இருந்த ஒரு கம்மியான அறிவு. ஆனால் இப்படியும் டாக்டராகவும் இருந்து பண்ணலாம். நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் ஹவ் யூ இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் ஒன்லி. நமக்குன்னு ஒரு க்ரௌட் வந்துட்டு இப்போ இட்ஸ் லைக் எவ்ரிபடி ஆர் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் தட்ஸ் குட் ஆக்சுவலி. நம்மளோட நல்ல ஸ்டஃப் வந்துட்டு 4 பேர் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஆல் ஐ வாண்டட் டு டூ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இன் அ வெரி குட் வே. அது மட்டும் பண்ணணும்னு நினச்சேன். தட் இஸ் வாட் ஐம் டூயிங் நவ். அதுக்காக அந்த ஸ்டேஜ்க்கு தான் தேவையில்லாத வேலைலாம். ஆக்ட்ரஸ் ஆக்டிங் இஸ் அ வெரி டஃப் திங். ட்ரை பண்ணீங்களா இந்த கண்ணாடி முன்னாடி நின்று? ஐயோ அவ்வளோ சீனே இல்லை ஷர்மிகாக்கு. சும்மா அது சின்ன வயசுல அந்த எல்லாத்துக்கும் இந்த காலேஜ்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சும்மா போகிறதா. மற்றபடி 0% இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங். அது சும்மா இப்போதைக்கு ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். எஸ், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் இருக்கும். இட் இஸ் நாட் லைக் உனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டால் யாரும் சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஏஜ் வந்தோடனே சொல்கிறாங்கன்னா ஓகே ஷீ ஹஸ் டேக்கன் ஹர் டெசிஷன்னு சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்த ஒரு மோசமான பின்விளைவு தான் அது. டீனேஜில் வந்து நீங்கள் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்தது, லைக் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கும். இப்போ நினச்சா கூட அப்போ அப்படி நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயம்? நான் என்னது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா, ஐ வுட் லைக் டு சே அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர், நானே கீர்த்தனா அக்ஷயா, வெரி சின்ன கேங். அப்போது நான் ஏஜ் அட்டன் பண்ணி புதுசு லைக் ஒரு 10 days அப்படி ஆகி நான் லீவ்லாம் விட்டு ஒரு 1 month கழிச்சு வரோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னா நமக்கு தெரியாதுல்ல. அப்போது இது வந்துட்டு அவளுகளுக்கே தெரியுமா, நான் அந்தளவுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணங்கிறது அவங்களுக்கு தெரியுமானே எனக்கு தெரியல. அப்போ என்னாச்சும், ஃபுல்லாக நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வருது, நமக்கு தெரியாது, அன்னவேர் பேட்ஸ்லாம் வைக்கல, ஃபுல்லாக லீக் ஆகி நாங்கள் ஒரு 3:30க்கு எங்களுக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா 3:45 4:30க்கு நாங்கள் எல்லாம் கிளம்பும். ஒரு 1 hour உட்காந்து பேசிட்டு கிளம்பும். அப்போது எங்கள் பெஞ்ச் ஸ்டீல் பெஞ்ச் தான், க்ரீன் கலரில் ஸ்டீல் பெஞ்ச் இருக்கும். ஃபுல்லாக பீரியட்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே போயிட்டாங்க. அப்போது அவங்க 2 பேரும் அப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. லைக் இப்போ தான் நிறைய டிஷ்யூஸ்லாம் யாரும் வெட் வைப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வந்துட்டு எல்லா நோட் பேப்பரையும் கிழிச்சு அவங்க 2 பேரும் அதை க்ளீன் பண்ணாங்க. அது வந்துட்டு எனக்கு அப்போ ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. அப்போவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனால் சொல்லிக்கல. ஆனால் அதுக்கு நான் எப்போவுமே ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிற சின்ன இன்சிடென்ட் தான். பட் நம்ம பீரியட்ஸ் ஒருத்தவங்க தொடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். வென் யூ ஆர் ஜஸ்ட் 9th standard அப்படிங்கும்போது அப்போ எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்போ தான் சிரிச்சேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு மறக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா இருக்குது.